27 வயசில் நான் என்னோட ஹையஸ்ட் வெயிட் வந்து 202 kgs இருந்தேன். அந்த பொண்ணு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு 36 அதர் சில்ட்ரன் இருக்கிறாங்க ஸ்கூலில். எனக்கு அந்த 36 சில்ட்ரனையும் என்னோட பாப்பாவையும் பார்க்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. டாக்டர் பாலமுருகன் சார் அப்போ சார் வந்து 2 ஆப்ரேஷன்ஸும் சைமல்டேனியஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. I was very doubtful at the beginning, and when I met him I got some clarification. Surgery அன்னைக்கும் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன். ஆனால் சார்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு டைமும் வர மீட் பண்ணும்போது ஒவ்வொரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருந்துச்சு. Three days post surgery now, sitting before you all healthy and happy for a brighter future. ஹலோ, திஸ் இஸ் எலிசபெத் ஸ்வீதா. எனக்கு 27 வயசு முடிய போகுது. அண்ட் என்னோட 27 வயசில் நான் என்னோட ஹையஸ்ட் வெயிட் வந்து 202 kgs இருந்தேன். 202 kgs இருக்கிறச்ச சில டயட் ஃபாலோ பண்ணி ஒரு 10 kgs வரைக்கும் கம்மியானேன். அதுக்கப்புறம் என்னால் கம்மியாக முடியல. நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, 2.5 years old. அந்த பொண்ணு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு 36 அதர் சில்ட்ரன் இருக்கிறாங்க ஸ்கூலில். எனக்கு அந்த 36 சில்ட்ரனையும் என்னோட பாப்பாவையும் பார்க்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னை விட வயசு அதிகமாக இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு வந்து ஒர்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் போது அப்போ தான் நான் ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போது அந்த டைமில் எனக்கு பிளடரில் ப்ராப்ளம் இருந்துச்சு, எனக்கு தெரியாது. ஸோ 1 year பக்கத்தில் நான் அல்சர் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நான் ஒரு டாக்டர் போய் மீட் பண்ணுற போது தான் எனக்கு பிளடரில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு தெரிஞ்சுது. அப்போது எனக்கு ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு டாக்டர் பாலமுருகன் சார். அப்போது சார் வந்து 2 ஆப்ரேஷன்ஸும் சைமல்டேனியஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. I was very doubtful at the beginning, and when I met him I got some clarification. And going forward என்ன பண்ணணும் அப்படியெல்லாம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. And I also did my own researches on this topic. So after a week or so, after coming to a conclusion that எனக்கு இந்த வயிற்று வலி டாலரேட்டே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் நினச்சேன், சரி இந்த ஆப்ரேஷன் எப்படியாவது சீக்கிரமாக போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அது பண்ணி அது ஒரு முடிவு பண்ணி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன நடக்க போகுது தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலி எங்கள் வீட்டில் யாருக்கு தெரிஞ்சாலும் விட்டுருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு என்ன கேல்பிளடர் சர்ஜரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. சர்ஜரி அன்னைக்கும் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன். ஆனால் சார்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு டைமும் வர மீட் பண்ணும்போது ஒவ்வொரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருந்துச்சு. And then when I went through the surgery, I had almost like 5 to 6 hours of surgery because my liver was abnormal, and also that my gal had very big stones, 3 big stones, and the stones were as big as a pebble. ஒரு கோலி உருண்டை மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலையும் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு சர்ஜரியில். But 5 to 6 hours after operation, I came back to ICU ward. ஒரு வந்ததுக்கப்புறமா I really didn't feel anything apart from my back pain because most of our heavy people know நம்ம எப்படி படுத்தோம்னா நமக்கு மூச்சு அதிகமாக வாங்கும், நல்லா இருக்காது. ஸோ நம்ம எப்படி படுக்க மாட்டோம். ஸோ ஆனால் சர்ஜரி அப்போ கிட்டத்தட்ட 6 hours அப்படியே படுத்துருந்தேன்னா ரொம்ப முதுகு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. And after post-surgery, the only problem that I faced was just my back pain. ஏன்னா ரொம்ப heavy back pain இருந்துச்சு. I don't think like many hospitals understand our back pain. And நம்ம சார்ட்டு சொல்கிறச்ச சார் நிறைய கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசினார். அப்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் இப்போது I am 3 days post-surgery now, sitting before you all healthy and happy for a brighter future. And for anyone who's going to go through the surgery or who's having this idea of going through the surgery to have a better future, please do. And please do have correct doctors and doctor's guidance before you go or undergo any kind of diets or surgery.
because I think a doctor and a bariatric surgeon understands obesity better than other doctors. And not many doctors understand this. So I really, appreciate if you go into a bariatric clinic and then get to know where you stand, what can you do going forward. And my husband is also overweight, and overweight in the sense he's not as obese as me. He is 181 centimeters tall, and he's around 120 kgs. And so if a doctor technically wants everyone to get operated, he would automatically, say, operation panikkalam. But then he was like, no, you're not in the BMI rate yet. You can still reduce. So I really appreciate surgeons like this, and I really am glad that I know a person like this in my life. And going forward, I'm looking forward for a weight loss of more than 100 kgs. And I'll keep you updated on where I stand. Thank you so much. Have a very bright and healthy future. And wish me the same. Thank you.